Thank you, Jagdish. இப்ப சிரிப்பீங்களே. பாரு. Hi Geeta. Hi Raja. Congratulations. Thank you. எதுக்கு? சொல்றேன். வா. Excuse me aunty. என்ன விஷயமா இருக்கும்? என்ன பெரிய விஷயம்? 25 வயசு காளி, பக்கத்துல 18 வயசு பருவச்சிட்டு, அப்படியே ஒருத்தர் சேர்த்து பிடிச்சி சாரி. கொஞ்சம் லேசா உணர்ச்சி வசப்பட்டேன். மத்தபடி நெஞ்சில ஒண்ணு கிடையாதுங்க. எல்லாம் ஒரு கலைக்கனோட தான் பாக்குறேன். ஏன்னா என் தொழில் விளம்பரம். அதாவது அட்வர்டைஸ்மெண்ட். I am an ad-man, not a bad-man. Okay, Jagdish. Oh Raja, I'm so happy. நிஜமா தாத்தாட்ட சொல்லிட்டீங்களா? ஆமா. எங்க தாத்தா ஒண்ணுமே சொல்லல. உடனே ஒத்துக்கிட்டாரு. Oh, how sweet is தாத்தா. மம்மி, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன விஷயமா? ஆண்டி, நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறோம். ராஜா, நீ நான் வா. இது விவரித்த முடிவு. அடிச்சு பல்லெல்லாம் கேட்டுடா ராஸ்கல். நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம்டா. ஆமா, உங்க தாத்தா எப்படி சம்மதிச்சாரு? டாக்டர் அங்கிள் தாத்தாவை சம்மதிக்க வச்சுட்டாரு. நான் எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா? ஒரு நிமிஷத்துல நடந்து போச்சு. எனிவே, தேங்க்ஸ் டு டாக்டர் சங்கர். Congratulations Raja. Thank you. Congratulations baby. Congratulations Raja. Thank you. Congratulations baby. நீயா சரி என்னப்பா? இந்த அகேஷன் சும்மா விடலாமா? இன்னைக்கு ராத்திரியே நீயும் கீதாவும் நானும் உங்க அம்மாவும் சேர்ந்து ஒரு பார்ட்டி நடத்தலாம்பா. சாரி ஜெகதீஷ், டான்ஸ் ப்ரோக்ராம்காக காஷ்மீர் போக வேண்டியது இருக்கு. அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யணும். காஷ்மீர்க்கா? ஆமா ராஜா, காஷ்மீர்ல என்னோட டான்ஸ் ப்ரோக்ராம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. திரும்ப வரதுக்கு எப்படியும் 10 நாள் ஆயிடும். அப்படின்னா இப்போ வீட்டுக்கு வா. தாத்தா கிட்ட ஒன்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிடுறேன். நோ இது ஆடி மாசம். அடி எடுத்து வைக்க கூடாது. அதுவும் முதல் தடவையா வீட்டுக்கு வர போகுது. ஒண்ணு செய்யுங்க, நீங்க காஷ்மீர் போய் ஆடி முடிச்சிட்டு வாங்க. அதுக்குள்ள இங்க ஆடி முடிஞ்சிடும். அப்புறம் ஒரு மாதிரி ஓடி ஆடி செட்டில் பண்ணுவோம். ஓ கீதா, டைம் ஆச்சு, நம்ம போலாமா? யா வரேன் வரேன். ஜெகதீஷ், அப்ப நாமளும் போலாமா? கொஞ்சம் யார் அந்த டாக்டர் சங்கர்? அவரா? டாக்டர் சங்கர் அந்த குடும்பத்து ஃபேமிலி டாக்டர். அவர் சொல்படிதான் தாத்தா கேட்பாரு. ஓ ஐ சீ. என்ன செய்வேன்? 4 டைம் குத்தி 4 கீச்சிடுவேன்.
ஏர்போர்ட்டுக்கு வந்து நான் உனக்கு சென்ட் ஆஃப் கொடுக்குறேன். ஓகே ஓகே, குட் நைட். குட் நைட். பாய். தம்பி, தாத்தாவுக்கு திடீர்னு மாரடைப்பு வந்துருச்சு. நிலைமை ரொம்ப மோசமா இருக்குப்பா. தவிர இந்த உலகத்தில் எனக்கு வேற யாருப்பா இருக்கா? ராஜா போய் அந்த பொண்ணு கூட்டிட்டோம். அப்பா என்னை வரக்காத மருமகள் ராஜா, இதுகள் ரெண்டும் மாட்டேன். ஒரு தடவை என் மருமகளை பார்த்துட்டேன்னா நீ மாதிரி ஆசீர்வாதம் பண்ணிட்டு செத்து சீக்கிரம் கீழே வச்சுட்டு வா. டெல்லி ஃப்ளைட் இப்பதானே புறப்பட்டு போச்சு. ஹலோ, கால் ஃப்ரம் மெட்ராஸ். ஓகே, கிவ் தி கனெக்ஷன். கீதா, மெட்ராஸ்ல இருந்து கால் வந்திருக்கு. கமிங் மாமி. ஹலோ. ஹலோ கீதா. ஹாய் ராஜா. உங்க மேல எனக்கு ரொம்ப கோவம். என்ன அனுப்பி நீங்க ஏர்போர்ட்டுக்கு வரல? ஐம் சாரி கீதா. தாத்தாக்கு திடீர்னு செவியர் ஹார்ட் அட்டாக் வந்து இப்போ ஆக்சிஜன் கொடுக்குறாங்க. நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. Oh God. I'm so sorry ராஜா. உயிரோடு இருக்கும்போது என்னோட வருங்கால மருமகளை ஒரு வாட்டி பார்த்து ஆசீர்வாதம் பண்ணணும்னு சொன்னார். உனக்கு தெரியும் கீதா, எனக்கு அப்பா அம்மா தெய்வம் எல்லாமே எங்க தாத்தா தான். அவரும் உயிரோடு இருக்கும்போது நம்மள ஆசீர்வாதம் பண்ணலன்னா அது என் வாழ்க்கையில ஒரு பெரிய குறையா இருக்கும். கவலைப்படாதீங்க. இங்க என்னோட எல்லா ப்ரோக்ராமே கேன்சல் பண்ணிட்டு அடுத்த ஃப்ளைட்டுக்கே மெட்ராஸ்க்கு வந்து நேரா உங்க வீட்டுக்கே வந்துடுறேன். தைரியமா இருங்க. ஓகே, பாய். இப்படி போயிருக்கு. அப்படி சொல்லாதப்பா, உனக்கு ஒண்ணாகாது. நீ நல்லா இருக்க. இவர் பெரிய டாக்டர். நீ கண் திறக்கும் போது எனக்கு தெரியுது இல்லை. பைத்தியக்காரா, கண்ணதை கற்பனை பண்ணிட்டு
சங்கர், நான் போனதுக்கு அப்புறம் நீ இடத்துல இருந்து ராஜாவோட கல்யாணத்தை ஜாமியோட முடியுது. ப்ளீஸ் இப்படிலாம் பேசாதப்பா. நீ ரெஸ்ட் நல்லா தூங்கு. ஏண்டா ராஜா, உன் தாத்தாவோட கடைசி ஆசையை நிறைவேற்றவே மாட்டியா? கீதா ஊர்ல இருந்து வந்த உடனே இங்க வந்துரும் அங்கிள். இதையே சொல்லிக்கிட்டு தான் இருப்பா. ஏய், அவர் உன் பேரை உயிரியே வச்சிருக்காரு. அவர் உயிர் பிரியறதுக்கு முன்னாடி அவர் விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டாம். இல்ல அங்கிள், அப்படிலாம் சொல்லாதீங்க. தாத்தாவுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது. தாத்தா மேல நான் உயிரியே வச்சிருக்கேன். அவருக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னால தாங்கிக்க முடியாது. அப்படின்னா உடனே கீதாவை எப்படியாவது அழைத்து வந்து அவர் கண்ணை காட்டு. தன்னுடைய வருங்கால மருமகளை பார்த்த சந்தோஷத்துல அவர் நிச்சயமா உயிர் பிழைச்சிருவாரு. இது மருத்துவம் இல்ல,